இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் தி சப்ஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில படத்தோட கதையை தான் தமிழில் அதோட விளக்கத்தை பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில டிஸ்கஸ்டிங்கான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ படமாக அதை பார்க்கும்போது நம்மளுக்கு அதெல்லாம் இருக்கும். ஸோ மன தைரியம் உள்ளவங்க அந்த படத்தை பார்க்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி அருவருப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தவிர்த்துக்கிறது நல்லதாக இருக்கும். ஆனால் கதையாக நீங்கள் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க கதையை விரிவாக பார்த்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ரிசர்ச் மாதிரிலாம் பண்ணுறாங்க. அந்த ரிசர்ச்சில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதை உடச்சி வேற ஊற்றி வச்சுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்ஜெக்ஷனை வந்து இப்போ போடுறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என்ன அப்படின்றத நமக்கு இப்போ சொல்லலை. அதை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ முட்டை வந்து ஒரு முட்டையாக இருந்தது 2 முட்டையாக ஆயிடுச்சு. அப்படியே வச்சுக்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோயின், இந்த படத்தோட ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்களாக இருக்காங்க. ஒரு டிவி ஷோ தான் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாகவே பிரபலம் ஆகிடுறாங்க. அவங்கள தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க பிரபலமாக வளர்ந்துடுறாங்க. அந்த டிவி ஷோ நடத்துகிறவங்களும் சரி, அவங்களும் சரி ரொம்பவே அந்த ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இன்னமும் அவங்க நடிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க ஃபேமஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த தரையெல்லாம் இருக்கும். தரையில் கூட ஒரு ஸ்டார் மாதிரி வரைஞ்சி அங்கே வந்து அவங்களோட பேரை எழுதினா கூட அங்கே ஒரு லட்சக்கணக்கான பேர் கூட்டமாக நின்று ஃபோட்டோ எடுக்க ஆசைப்படுறாங்க. அந்த அளவுக்கு அவங்கன்னா அவ்வளோ பைத்தியமாக இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த அளவுக்கு பிடிச்சி போயிருக்கு. அப்படியே இருக்கும் போதே பார்த்திங்கன்னா நாட்கள் ஓடிட்டே இருக்குது. இப்போ இந்த தரையில் பார்த்திங்கன்னா புதுசாக இருக்குது பார்த்திங்களா. அப்போ நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்க்கும்போது அந்த தரையில் உள்ள பிக்சர் வந்து அப்படியே மங்குன மாதிரி ஆகிட்டுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ அந்த தரை வந்து பல வருஷம் ஆகிட்டுருக்கு. அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆளுக்கும் வந்து வயசாகும் இல்லையா, அப்படி தான் இப்போ காட்டுறாங்க. இப்போ இவங்களோட வயசு வந்து பார்த்திங்கன்னா 50 வயசு ஆகிடுச்சு. ஆனாலும் அவங்க அந்த டிவி ஷோலாம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இப்போ கூட ஒரு டிவி ஷோக்காக தான் வந்திருக்காங்க. அதை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் மவுஸ் குறையில. எல்லாருமே அவங்கள ரொம்பவே ஃபேவரட்டாக தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு லேடிஸ் டாய்லெட்குள்ளே அவங்க போகிறாங்க. அங்கே ஏதோ ஒரு வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுனால அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜென்ஸ் டாய்லெட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே வராங்க. அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க இங்கே இருக்கிறது வந்து வேறு யாருக்கும் தெரியல. அதனால் அவங்க வேலையை அவங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெளியே ஒருத்தர் வந்து இந்த ஷோ பண்ணுறாருல்ல, அந்த மேனேஜர் வந்து யார்கிட்டயோ கால் பேசிகிட்டு இருக்காரு. அதில் வந்து என்ன பேசுகிறாரு அப்படின்னா எனக்கு உடனடியாக வேறு ஒரு மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு. அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ, இவங்க வந்து இப்போ நம்மளுக்கு நடிச்சு கொடுத்துட்ருக்காங்களோ அவங்க எவ்வளோ ஃபேமஸ் ஆனவங்க தெரியுமா, அவங்க அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவார்ட்லாம் வச்சு இப்போ நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து ஏஜ் ஆனால் அதெல்லாம் சரி வராது. மக்கள் புதுசாக தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஒரு புது மாடல் எனக்கு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இவருக்கு வந்து இப்போ வேற அது கிடைக்கிற வரைக்கும் இவங்களை வச்சு ஓட்டுவோன்ற மைண்ட் செட்டுக்கு இவர் வந்துட்டார். அவங்கள வந்துட்டு எப்படியாவது இதுலேருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நினைக்கிறாரு அப்படின்றத இவர் பேசிகிட்டே போகிறத வச்சு தெரிஞ்சிருது. இவர் பாட்டுக்கு பேசிகிட்டே எனக்கு உடனடியாக அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ இவங்க அந்த ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரும்போது இவங்க எல்லாத்தையும் கேட்டுறாங்க. கேட்டோன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு சங்கடமாக போய் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்க்குறாங்க. ஒரு நேரம் எப்படி கொடி கட்டி பறந்தோம், இப்போ வந்துட்டு நம்மளை வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏஜ் ஆகிடுச்சு, அதனால தான் நம்மளை வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இதை நேரடியாகவே அவர்கிட்ட கேட்டுடலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அப்போ டக்குன்னு அவர் என்ன சொல்லிடுறாருன்னா இப்போ மூஞ்சில் அடித்த மாதிரியே பேச ஆரம்பிச்சிடறாரு. ஆமாம், எவ்வளோ நாளைக்கு தான் இதே உன்னையே வச்சு பண்ணிகிட்டு இருக்க முடியும், உனக்கு தான் ஏஜ் ஆகிடுச்சுல்ல, அதனால பேசாமல் நீங்கள் வந்து ஒதுங்கிடு, நாங்கள் வேறு ஒருத்தவங்களை அப்பாயிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இந்த ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுது. அதோடு எதுவுமே பேசாமல் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அவங்க கிளம்பணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கிளம்பவும் வர ஆரம்பிச்சிடறாங்க. இவர் சாப்பிட்றதே ஒரு பெரிய ஒரு விஷயமா காட்டிகிட்டு இருப்பார். அந்த சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடு சவுண்டையும் வந்துட்டு ஜூமில் காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போதெல்லாம் அவங்க கிளம்பிட்டாங்கல்ல, இப்போ ரோட்டில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போஸ்டர்லாம் பார்க்குறாங்க. இவங்க ஃபோட்டோஸை தான் வந்து பேனர்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எல்லாரும் அதை கிழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ வேறு ஆள் வரப்போகிறாங்க அப்படின்ற நியூஸ் பரவும் இவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ஏன்னா ரோட்டில் எல்லா சைட்லேயும் பார்க்குற இடம் எல்லாத்துலேயுமே அவங்க நிறைய மாடல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தன்னோட ஃபோட்டோஸ் வந்து அங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ அவங்க கார் ஓட்டிக்கிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த செந்தனை வந்து அவங்களுக்கு சதறி என்ன ஆகிடுது அப்படின்னா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்களா. உடனே அடுத்தது என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் தானே ஆகும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்தவொடனே ட்ரீட்மெண்ட் பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஒருத்தர் வித்தியாசமாக அவங்கள நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவங்க வந்து மேலே ஒரு ஓவர் கோட் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி கோட் போட்டுட்டு அவங்களுக்கு வரும்போது சின்னதாக தான் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் மட்டும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்காரு, வித்தியாசமாக பார்த்துட்டே இருக்காரு. என்ன அப்படின்றது இப்போ நம்மளுக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு ஓகேவாயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது பார்க்குறாங்க. வர வழியில் அவங்க கோட்டுக்குள்ளே கை விடும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் ஒன்று இருக்குது. அந்த பென்ட்ரைவில் தான் அந்த சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு.
அத எடுத்து பார்த்தவங்களுக்கு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதில ஒரு துண்டு பேப்பர் மாதிரி வேற இருக்கு. அதில வந்துட்டு உங்களுக்கு இத பத்தி டீட்டெயில் தெரியணும்னா, நீங்க இந்த பென் டிரைவ வந்து ஓப்பன் பண்ணி, அதாவது வீட்ல போட்டு பாருங்க அப்படின்ற மாரி இருக்கு. உங்களுக்கு நீங்க எங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ண நெனச்சீங்கன்னா, இதில பேசுங்க அப்படின்ற மாரி ஒரு நம்பரையும் ஒரு துண்டு சீட்ல மாரி இது பண்ணி குடுத்துருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எடுத்து பார்க்கும்போது அந்த நம்பர்ல வந்துட்டு அவங்களுக்கான நம்பரையும் ஒரு நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு ஒண்ணுமே அப்ப புரியல. அத அவங்க பெருசாவும் எடுத்துக்கல. சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, "நீ இன்னும் அப்படியே அவ்வளோ அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்றாரு. இவங்களுக்கு அழகா இல்லன்றது தான் இப்ப அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாவே இருந்தது. ஒருத்தர் வந்து இப்படி சொல்லவும் அவங்களால அத தாங்கிக்க முடியல. உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. "ஆனா நீ யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, "நம்ம 2 பேரும் ஒண்ணா படிச்சோமே, உனக்கு ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், "ஆமால்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகம் வந்துருது. "நீ இன்னும் அதே மாரியே தான் இருக்க" அப்படி இப்படின்னு அவர் சொல்லவும் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். "என்கிட்டலாம் பேசுவியா? நம்ம வெளிய போலாமா? உன்ன பார்த்தே ரொம்ப" அப்படி இப்படின்னு கேட்கவும், இவங்களுக்கு ரொம்ப குஷி தாங்க முடியல. இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க வேற ஒரு அப்செட்டா இருக்கறனால அப்படியே அமைதியா இருக்காங்க. "சரி நீ எப்பயாவது ஃப்ரீயா இருந்தா எனக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நம்பரையும் அந்த ஒரு சின்ன பேப்பர் வச்சிருந்தாங்கல்ல, அதில எழுதி அவர் குடுத்துர்றாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துர்றாங்க. இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்தவங்க வந்து சும்மா இல்லாம என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த பென் டிரைவ் ஞாபகம் வந்து அந்த பென் டிரைவ்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில போட்டு பார்க்குறாங்க. அதில வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நீங்க அப்படின்ற மாரி இந்த ஒரு பொருள காட்டுறாங்க. இந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இளமையா இருக்கும். அதுக்கப்புறம் வயசாயிடும். இது வயசானதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இன்ஜெக்ஷன் நீங்க அதுக்கு போடணும். இந்த இன்ஜெக்ஷன நீங்க போட்டீங்க அப்படின்னா, இது 2ஆ பிரியும். 2ஆ பிரியும் இது வந்து வேற ஆள் கிடையாது. இதுவும் நீங்க தான். அதாவது இது உங்களோட நியூ வெர்ஷன். இது உங்களோட ஓல்டு வெர்ஷன். அதாவது நீங்க இந்த ஊசிய வந்து ஒரு தடவ தான் போடணும். அத ஒரு தடவ போட்டதுக்கப்புறம் நீங்க 2ஆ பிரியிற மாதிரி இருக்கும். பிரிஞ்சீங்கன்னா, உங்களோட இளம வயசுல ஒரு உருவம் வந்துரும். இது நீங்க இந்த மாரி நீங்க ஓல்ட் ஏஜ்லயும் இருப்பீங்க. அது 2 பேரும் ஒரே நேரத்துல இருக்க முடியாது. இவங்க ஒரு வாரம், அவங்க ஒரு வாரம் அப்படிதான் இருக்கணும். இந்த வாரம் முடிஞ்ச உடனே நீங்க வந்து அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அதுக்கப்புறம் தான் அவங்க ரிட்டர்ன் எந்திரிப்பாங்க. அவங்க 7 நாள் வந்து அவங்க வயசான தோற்றத்துல தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். அவங்க இளமையான தோற்றத்துல இருப்பாங்க. அதுவரைக்கும் இவங்க வந்து மயக்கத்துல இருப்பாங்க. இப்படிதான் நடக்கும். இது மாறுனாலோ, இல்ல வேற மாரி ஆனாலோ பெரிய விபரீதமாயிடும். அப்படின்னு சொல்லிட்டு அதுல எல்லாத்தையும் டீட்டெயிலாவே சொல்லியிருப்பாங்க. இவங்க இதெல்லாம் வேலை ஆவுற காரியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத அசால்ட்டா தூக்கி போட்டு அவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து கண்ணாடி பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கும். நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொன்னதே அவங்களுக்கு வந்து மனசுல ஓடிட்டே இருக்கும். அவங்க வீட்ல நெறைய ஃபோட்டோஸ் அவங்க சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அதெல்லாம் பெருசு பெருசா அவங்க மாட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். அவங்க வாங்குன பரிசெல்லாம் பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அதாவது இவங்களோட அழகுக்காகவே அவ்ளோ பரிசெல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதெல்லாம் பார்த்தம்போது அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலா வரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கி தூக்கி எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதோட தான் நெனைப்பாங்க. அவன் வந்து இளமையா இருக்கணும் அப்படின்னு தானே சொல்றான். நம்ம இளமையா இருக்கணும் அப்படின்னா, இந்த வேலைய தான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாரி மைண்டு போயிடும். டக்குனு அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு, "நீங்க உங்களுக்கு ஒரு கார்டு குடுத்துருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவங்களோட நம்பர் வந்து ஒரு நம்பர் குடுத்துருப்பாங்க. பேரெல்லாம் சொன்னாலாம் யாருக்குமே பேரெல்லாம் தெரியாது. எல்லாருக்குமே நம்பர் தான். அந்த நம்பர வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி இருக்கும். இப்போ இவங்க பேப்பர்ல ஒரு ஆட் பார்ப்பாங்க. இப்போ அடுத்த ஒரு ஷோ நடக்கப்போது, அதில வந்து அழகா இருக்கவங்கள வந்து தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்ற மாரிலாம் விளம்பரப்படுத்தியிருப்பாங்க. அத பார்த்தோனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் இன்னும் அதிகமாயிரும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு கார்டு வந்தவுனே, அந்த கார்டு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 503 இதுதான் இவங்களோட நம்பர். இந்த அட்ரஸ்க்கு வாங்க. அவங்க நைட்டு கால் பண்ணும்போது ஒரு அட்ரஸ் குடுத்துருப்பாங்க. அவங்க அத கையில எழுதி வச்சிருப்பாங்க. அந்த அட்ரஸ நோட் பண்ணிட்டு நேரா அந்த இடத்துக்கு போவாங்க. அங்க நெறைய கப்போர்டு இருக்கும். அந்த இவங்களோட நம்பர் இருக்குல்ல 503 அந்த மாரி ஒரு நம்பர் போட்டு ஒரு கப்போர்டு இருக்கும். அந்த கப்போர்ட அவங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அதுல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. வீட்டுக்கு அத எடுத்துட்டு வந்தவுடனே இத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அதுல இன்ஜெக்ஷன் இருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் திரும்ப போட்டா உயிருக்கு ஆபத்து. அது ஒரு தடவ தான் லைஃப்ல பண்ணணும். திடீர்னு என்னைக்காவது நீங்க நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனச்சீங்கன்னா, இப்ப நீங்க என்ன கண்டிஷன்ல இருக்கீங்களோ, அதே கண்டிஷன்ல தான் உங்க லைஃப் ஃபுல்லா நீங்க தொடர முடியும். அதாவது நிப்பாட்டணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, இது 2 பேர் கிடையாது. இது 2மே நீங்க ஒரே ஆள் தான். அதெல்லாம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். அப்படின்ற மாரிலாம் அதில விளக்கமா சொல்லியிருப்பாங்க. எல்லாத்தையுமே அவங்களும் படிச்சு பார்த்துருப்பாங்க. ஏன்னா, அந்த 7 நாளுக்கு அப்புறம் மறக்காம வந்து நீங்க இவங்கள ஸ்விட்ச் பண்ணணும். இல்ல அப்படின்னா வந்துட்டு, அது வேற மாரி விபரீதமா ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போடவும் பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு, சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அந்த இன்ஜெக்ஷன போடுவாங்க. இதுக்கு இடையில அவங்களுக்கு சாப்பிடுற ஃபுட்டெல்லாம் வந்து குடுத்துருப்பாங்க அதில. இந்த ஃபுட்ட தான் நீங்க அதாவது ஃபுட் ஐட்டம்ஸ்னா, அவங்க அந்த மாரி மாறுறாங்களா, அதுக்கு தகுந்த மாரி ஃபுட் எடுத்துக்கணும். நார்மல் ஃபுட்டெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்ற மாரியும் குடுத்துருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க இன்ஜெக்ஷன வந்து போட்டுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்க சொன்ன மாரிலாம் எதுவுமே ஆகாது. இதெல்லாம் ஒண்ணும் வேலை ஆவல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன நெனச்சுப்பாங்கன்னா, அவங்க பாட்டுக்கு கேஷுவலா இருந்துட்டு இருப்பாங்க. சரி குளிச்சுட்டு வெளிய போலான்னு சொல்லிட்டு, அவங்க இப்போ குளிக்க போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள வந்துட்டு அப்படியே ரொம்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகி, பெயினா ஆகி அப்படியே மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க முதுகு இருக்கு பார்த்தீங்களா, முதுகு பக்கமா ஓப்பன் ஆகும். ஃபுல்லா முதுகு பக்கம் ஓப்பன் ஆகி, அங்கருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கை மட்டும் வெளிய வரும். கை மட்டும் வெளிய வரும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் உடம்பும் வெளிய வந்து நிக்கும். அப்படியே அந்த கண்ணாடியில பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட நியூ வெர்ஷன் அதாவது
அதாவது அதாவது யங் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏஜ் கேரக்டர் வந்து வெளியே வந்து நிற்பாங்க. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஓல்டு ஏஜாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து மயக்கத்தில் தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் தான் இருக்க முடியும்ல. அதனால இவங்க இப்போ வெளியே வந்துட்டாங்க. இவங்க வெளியே வந்து கனல்ல பார்க்கணும்னா அவங்களுக்கு அவ்வளோ இளமையை பார்த்தோன்னா அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவங்கள ஓல்டு ஏஜாக இருக்காங்களா, அவங்கள வந்துட்டு ஒரு ஓரமாக தள்ளி படுக்க வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துருவாங்க. இவங்க இப்போ ஒரு வாரம் நல்லா சுற்றி திரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறமா வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு அவங்க தான் இருக்கணும் அப்படின்றதான் ப்ராசஸ். இதோட பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க இதோட இப்போ ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ வெளியே வந்துருவாங்க. அந்த ஷோ பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பரை பார்த்தோன்னே இப்போ அந்த ஷோக்கு போய் கேட்கலாம், கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அங்கேருந்து வந்துட்டாங்கல்ல, இப்போ அவங்க முதுகு வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அந்த முதுவை வந்து ஃபஸ்ட்டு தைக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மருந்து கொடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து 1 வீக் அவங்க உயிரோடு இருக்கணும்ல, உயிரோடு இருக்கணும். அதுலேருந்து எடுத்து இவங்க வந்து அந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதாவது அவங்க ஒரு இன்ஜெக்ஷன் வழியாக அந்த மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இவங்க புரிஞ்சிடும். அப்போ நம்ம வந்து நம்மளுக்கு பிளட் வருது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு இவங்களே உட்காந்துட்டு அவங்களோட முதுகு உட்காந்து தச்சுக்கிட்டு இருப்பாங்க. தச்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் அந்த இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க கிளம்பி இப்போ வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அதோட அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இப்போ வெளியே வரவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும். நேராக இந்த டிவி ஷோக்கு தான் வருவாங்க. இதை முன்னாடி சொல்லி வச்ச மாதிரி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா ஒரே ஆள் தானே. வந்துட்டோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களாம் பார்த்துட்டு அசந்தே போயிடுவாங்க. எங்கே இருந்தா அந்த பொண்ணு இவ்வளோ நாளாக நம்ம கண்ணிலே படல, இவ்வளோ அழகா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த ஆடிஷன் நடத்துவாங்கல்ல, அந்த இடத்துல பார்த்துட்டு மிரண்டு போய் உட்காந்துருப்பாங்க. அதாவது அழகை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்துருவார். பார்த்தோன்னா அவருக்கு உடனே ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த மாதிரி ஒரு மாடல் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தான் இந்த ஷோவில் ஃபுல்லாக நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்த செகண்டே வந்து புக் பண்ணிடுவார். அவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு யாராக இருந்தாலும் இதில் கிடையாது, இதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க, இதுக்கப்புறம் நீங்கள் யாரையும் செலக்ட் பண்ண வேண்டாம், இவங்க மட்டும் தான் இந்த ஷோவில் ஃபுல்லாக நடிக்கணும் அப்படி இப்படின்னு அவங்களும் வந்து ஓகே சொல்லிடுவாங்க. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடும். அப்படியே விதவிதமாக போஸ்ட் கொடுக்குறது அப்படி இப்படின்னு இவங்க ரொம்பவே பிஸியாக ஆகிடுவாங்க. வெளியே போகும்போது வரும்போது இவங்களுக்கு ஃபேன்ஸ் வந்து அதிகமாகிடுவாங்க. இவங்களை புதுமுகமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இவங்களை ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். அதே மாதிரி அவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்களோ அதே மாதிரி இவங்களும் வேகமாக வளர்ந்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நிறைய ஷோஸ் அந்த ஒரு வாரம் இன்னொரு விஷயம் என்னென்னா, விவரமாக அந்த மேனேஜர்கிட்ட இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு வாரம் நடிப்பேன், ஒரு வாரம் நடிக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் அடிக்கடி லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லும் போது, உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, தம்பிக்கு உடம்பு சரியில்லை, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம், ஆனால் நீ தான் இதை நடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசி முடிச்சிருவார். இவங்களுக்கு அப்பாடான இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஒரு வாரம் தானே வெளியே சுற்ற முடியும், அதுக்கப்புறம் ஒரு வாரம் லீவ் தானே. அதோட சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த விஷயத்தையும் சொல்லி வச்சிருவாங்க. மற்றவங்களுக்குலாம் தெரியாதுல்ல. சரின்னு சொல்லிட்டு இந்த ஷோ வந்து நல்லா ஹிட்டாக போக ஆரம்பிச்சிடும். அதோட ஒரு வாரம் நல்லா சுற்றி திரிஞ்சுட்டு இப்போ வீட்டுக்கு வருவாங்க. அப்போவும் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இவங்க லேட் ஆக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு தோணும், ஓ அவங்கள வந்து இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணணும், 7 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு இப்போ அவங்கள தேடி போவாங்க. தேடி போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 7 நாள் முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும், இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகும். சரின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்விட்ச் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு மருந்து போட்டு விட்டோன்னே இவங்களுக்கு மயக்கம் வந்துடும். இவங்க அப்படியே மயக்கத்தில் இருப்பாங்க. அதோட இப்போ இவங்க தெளிவாக எந்திரிச்சு நிற்பாங்க. எந்திரிச்சு நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த தன்னோட எங்கர் வெர்ஷனை பார்த்தோன்னே இவங்களுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வேலை பார்த்தாங்கல்ல அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி வெளியே வருவாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அதோட அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆள் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் இவங்களை வெறியேற்றுற மாதிரி பேசுவார். நீ வந்துட்டு இனிமேல் இங்கே வர வேண்டியது கிடையாது, உன்னோட வேலையெல்லாம் இங்கே முடிஞ்சிடுச்சு, வீட்டில் உட்காந்து டிவி ஷோ வேணால் பார்த்துக்கிட்டீரி, இப்போ நடக்க போகிற டிவி ஷோ வேணால் பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு இவங்களை வந்துட்டு ரொம்ப உதாசீனப்படுத்துகிற மாதிரிலாம் அவர் வந்து பேசுவார். இதை அவங்களுக்கு ரொம்பவே ஏற்றுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த அவனோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு, இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு கிஃப்ட் கூட வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி தான் ஒன்று இருக்கும். அந்த புக்கும் கொடுத்தோன்னே இது வீட்டில் வந்து படிச்சுக்கிட்டோன்னே அவங்களுக்கு வெறியேறிட்டே இருக்கும். இந்த மாதிரி பண்ணதெல்லாம் திரும்ப திரும்ப இந்த ஆள் வேற பேசி பேசி நம்மளை வெறியேற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக திரும்பவும் கிளம்பி வந்துருவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரம் இவங்களோட டர்ன், இவங்களும் அப்படி இப்படிமா இருந்துட்டு ஒரு வாரத்தை ஓட்டிடுவாங்க. திரும்ப வந்து ஏன்னா அவங்களுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிற கோவம் வந்து இளமை இல்லாததுனால தானே இந்த பிரச்சனை, அப்போ இளமையாக இருக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் தான் திரும்பவும் அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ எந்திரிச்சுவாங்க. எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தாலே அவங்களுக்கு இப்போ கோவம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வாரம் வந்து மாறி மாறி வர்றது அவங்களுக்கு பிடிக்கல. அந்த சின்ன வயசாக இருக்கவங்களுக்கு பிடிக்கல. ஒரு வாரம் வந்து எனக்கு வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு, இவளை வேற நம்ம
இந்த மாதிரி பண்ணி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுறாங்க. அதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாத்ரூமில் வந்துட்டு ஒரு மாதிரி இந்த ட்ரில் இருக்கும்ல, அதை போட்டு ஒரு இடத்த உருவாக்குறாங்க. உருவாக்கி அங்கே இவளை வந்து படுக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாங்க. வேற இடத்த கூட அவங்க ஃபிக்ஸ் பண்ண நினைக்கல. அதனால இவங்க இந்த மாதிரி இடத்த ரெடி பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சத்தம் கேட்குது. அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் வந்துட்டு இங்கே இருக்கிறது ஒரு 50 வயசு லேடி தானே அப்படின்ட்டு வேகமாக வந்து கதவை தட்டிட்டு கோவப்படுறாரு. கோவப்படுறதுக்காக அவர் ரெடியாக வராரு. கதவை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க நின்றுட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்த உடனே அவர் வந்து அப்படியே ஷாக் ஆகிடுறாரு. இங்கே வேற ஒருத்தவங்க இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இவர் கோவமாக வந்தவர் இங்கே பார்த்தோன்னே அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு, இல்லை ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதனால தான் வந்தேன், நீங்கள் எதுனாலும் என்னை கூப்பிடலாம், உங்களுக்கு எதுவும் ஹெல்ப்னா என்னை உடனே கூப்பிடலாம், நான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படி இப்படின்னு அவர் வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலையெல்லாம் அவர் ஆரம்பிச்சிடறாரு. சரின்னு சொல்லிட்டு இவரை பேசி அனுப்பி வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்குறதுக்காக அவங்க இப்போ கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறாங்க. போனவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட அந்த ஷூட்டிங் வேலைலாம் இருக்குல்ல அதெல்லாம் நடத்திக்கிட்டே இருக்காங்க. இடையில அவங்களுக்கான அந்த டேட் வந்து முடிஞ்சிருது. இப்போ இவங்களை வந்து மாற்றி விடணும். அப்போவும் இந்த பொண்ணு என்ன பண்ணிடுதுன்னா அவங்கள வந்து மாற்றி விடாமல் அவங்க காதில் வந்து ரகசியமாக சொல்லுது, இன்னும் ஒரு நாளைக்கு நான் இருந்துக்கிறேன், அதுக்கப்புறம் உனக்கு நான் வந்து மாற்றி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருது. அதுக்கு வந்து நிலவரம் தெரியல, இப்படி மாற்றினா பிரச்சனையாகுன்றது அதுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு என்ன அவங்க தான் மயக்கத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. இவங்க பாட்டுக்கு ஜாலியாக சுற்றின வரைக்கும் சுற்றுனது பத்தாதுன்னு வரும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வரக்கூடாதுன்னு கூட ஒரு ஃப்ரெண்டை வேற கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. சொன்னதோட அது பாட்டுக்கு காதில் வந்து ரகசியமாக சொல்லிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டுட்டு ஒரு பையனை வேற கூட்டிகிட்டு வந்துட்டு ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் அது மாதிரி சொல்லி பேச்சு கேட்காம இது மாதிரி இருக்கணும். இப்போ இவங்களை பண்ணியே ஆகணும், பண்ணாமல் அது பாட்டுக்கு விட்டுருச்சு. இது பார்த்தோன்னே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவங்க பாட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு நல்லா ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு வேற பாய் ஃப்ரெண்டை வேற கூப்பிட்டு வந்திருக்காரா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தனக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ நம்ம அவளை தானே எழுப்பி விடணும், டைம் ஆகிடுச்சு, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு போயிட்டு அவங்கள இது பண்ண விடாமல் இவங்க வந்துட்டு இந்த மெடிசன் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபுட்டு, அந்த மாதிரி ஏதோ ஃபுட்டு எடுத்துப்பாங்க. ஏன்னா பாய் ஃப்ரெண்ட் வேறு வீட்டில் இருக்கிறனால இப்போ பண்ணிட்டா இவங்க தூங்கிடுவாங்க, அவங்க முழிச்சிருவாங்கல்ல. அதோடு சரி இந்த மாதிரி செய்யும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க வயிற்றுலேருந்து தொப்புலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சதையாக வர மாதிரி ஆகிடும். இவர் பாட்டுக்கு அப்படியே இவர் மயக்க அடிச்சு கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுவார். இவர் பாட்டுக்கு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு அவங்க டக்குன்னு தெரிஞ்சு இதுக்கப்புறம் சீரியஸ்னஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள போய் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ காலையில் அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது ஒரு நோட்ஸ் வந்து அந்த பையன் எழுதி வச்சுட்டு போயிருப்பான். அதாவது அவளுக்கு வந்து ரொம்ப நேற்று ட்ரிங்க் பண்ணியிருந்தா அவளை கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸை வந்து அவங்க படிப்பாங்க. படிச்சுட்டு அதோட பார்த்தீங்கன்னா அவங்க கையை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு விரல் மட்டும் அவங்களுக்கு அந்த மாதிரி அழுகி போகிற மாதிரி ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இவங்க பண்ணுற டைமை வந்து இவங்க லேட் பண்ணாங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு ஆபத்துன்றதை அவங்களுக்கு புரியாமல் அவங்க அப்படி பண்ணதுனால இவங்களோட ஒரு விரல் வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிட்டு இருக்கும். இவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகி என்ன பண்ணுவாங்க, திரும்ப அந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க பேரை சொல்லி பேசுவாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அவங்களுக்கு கொடுத்த நம்பரை 503 அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு ஞாபகம் வரும். நான் வந்து இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அவள் வந்து என்னை வந்து இது பண்ணிக்கவே மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், இந்த இன்ஜெக்ஷன் நாங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு தடவை தான் போடணும், இது நீங்கள் இடையில நிப்பாட்டுறதா தான் நிப்பாட்டலாம், இப்போ நீங்கள் இப்போ இருக்க மாதிரி தான் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த இன்னொரு உருவம் வந்து வேற யாரோ கிடையாது, அதுவும் நீங்கள் தான்றதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உடனே இப்போ நீங்கள் நிப்பாட்டுறதா இருந்தாலும் நிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லவும் அவங்க வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற எதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இந்த ஒரு நிலைமைக்காக தானே அவங்க வந்துட்டு இப்படிலாம் வந்தாங்க, சரி எதுக்காக அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எதிர்த்த வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு. நான் உன்னை டிவியில் பார்த்தேன், அந்த ஷோவில் எவ்வளோ அழகாக இருக்க, நம்ம இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போவோமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு அவங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டும் கொண்டுட்டுமே இருப்பார். இப்போ தான் இவங்களா இருக்காங்களே அதனால அதோட இவங்களுக்கும் அதை பற்றிலாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு கிளம்பி வெளியே வந்துடுவாங்க. அவங்க வந்தவுடனே அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஆள் வந்துடுவார். இவர் யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. இவங்கள்ட்ட பேச்சு கொடுக்கும்போது அவங்க சரியாக பேசாமல் திரும்பிப்பாங்க. அவள் எப்படி இருக்கா, அவள் வந்து உன்னை வந்து டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாளா, உன்னை தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படி இப்படின்னு கேட்பாரு. அதோட வந்துட்டு இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையான்னு அவங்க சொல்லும் போது அதான் உன்னோட யங்கர் வெர்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லவும் எப்படி இவருக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தான் விஷயம் என்னென்னா, இவங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்களே, இவங்களோட கோர்ட்டில் வந்து ஒருத்தர் பென்ட்ரைவ் போட்டிருந்தார்ல, அந்த பையன் தான் இவர். அவரோட ஒரிஜினல் கெட்டப் வந்து இந்த வயசான தோற்றம் தான். அவரோட யங்கர் வெர்ஷன் தான் அந்த சின்ன வயசு பையனாக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் அவர் மாதிரியே இவங்களுக்கும் போட்டு விட்டுருப்பாரு. அந்த அவங்களோட இதை விஷயம் தெரிஞ்சு உடனே வந்து என்ன அப்படி தான் வந்து அவன் வந்து ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான், இப்போ எதுக்காக அவனை கொண்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். அவள் வந்து சும்மா இருக்க மாட்டா, அவள் உன்னையே வந்து திங்க ஆரம்பிச்சிருவா, அதனால நீ உஷாராக இருந்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும். அவங்க அவரை கவனித்து பார்ப்பாங்க. அப்போ தான் தெரியும் அவர் முதுகுலையும் வந்து தையல் போட்டிருக்கோம். ஏன்னா
அவங்க முதுகுல இருந்து அவரோட சின்ன வயசு வெளியே வந்து அவர் முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டிருக்கிறது இவருக்கு தெரிய வந்துரும். அதோட சரின்னு சொல்லிட்டு அவங்களும் பார்த்துட்டு, இதுவும் அப்படிதான் போல இருக்கு. இது வயசான தோற்றத்தில இருக்கனால அவரும் அந்த வேலைய பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் இவருக்கு இந்த விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அப்ப அவங்களுக்கு எங்க போறது? அதனால ரொம்ப யோசனையாவும் இருப்பாங்க. அவங்க ரொம்ப மூட் அவுட்டா இருக்கிறனால டக்குனு அவங்க ஃப்ரெண்டு ஞாபகம் தான் அவங்களுக்கு வரும். எப்ப நான் அவர் மட்டும் தான் வந்து நீங்க இன்னும் அழகா இருக்கீங்கன்னு சொன்னது. அதனால அவரோட ஞாபகம் வந்தோனே டக்குனு வீட்டுக்கு போவாங்க. அவர் ஒரு பேப்பர்ல அவரோட நம்பர் எழுதி குடுத்தார்ல, அந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க அதாவது நம்ம இன்னைக்கு நைட் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ எல்லாம் என் கூட நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவியா? தாராளமா மீட் பண்ணலாம். எங்க எப்போன்னு மட்டும் சொல்லு, நான் உடனே வரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேக வேகமா பதிலும் சொல்லிடுவாரு. சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரை பார்க்க போறோம். இன்னும் கொஞ்சம் மேக்கப் நல்லா போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இருக்கிற மேக்கப் எல்லாம் அதிகமா போட்டுட்டு போவாங்க. இவங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வெளியவும் கிளம்பிருவாங்க. வெளியே கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டு வாசல்லேயே வந்து இப்ப அந்த அந்த சின்ன பொண்ணு வயசுல இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ வந்து அங்க ஒட்டியிருக்கும். அத பார்த்தோனே அவங்களுக்கு வந்து இவ என்ன இவ்ளோ அழகா இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு திரும்ப இன்னும் கொஞ்சம் மேக்கப் போட்டு அதிகமாக்கிக்கணும்னு நெனைப்பாங்க. திரும்ப வெளிய வந்து பார்ப்பாங்க. அந்த போஸ்டர பார்க்கும்போது, இவ நம்மள விட அழகா இருக்கா, நம்மள விட அழகா இருக்கா அப்படின்னே அவங்களுக்கு தோணும். திரும்ப திரும்ப வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு திருப்தியாவே இருக்காது. ஒரு கட்டத்தில வந்து அவங்களுக்கு கோவம் வந்து அ த அவள விட நான் வந்து அழகா இல்ல அப்படின்ற மாரி ஒரு நெனப்பு வந்துரும். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, போட்ட மேக்கப் எல்லாம் ஃபுல்லா அழிச்சிட்டு ஒரு மாதிரியான ஒரு இதில ஆயிடுவாங்க. அவர் பாட்டுக்கும் வந்து நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. கால் மேல கால் பண்ணிட்டே இருப்பாரு. மெசேஜ் மேல மெசேஜ் பண்ணிட்டே இருப்பாரு. "நீ எங்க இருக்க? நான் வந்துட்டேன். நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீ எப்போ வருவ?" அப்படின்னு கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாரு. இவங்க அதெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அழகா இப்ப இல்ல அப்படின்றது மட்டும் இவங்களுக்கு வந்து செம்ம கோவமா இருக்கும். இது கூடவே இந்த சின்ன வயசு பொண்ணு வரும்போதெல்லாம் அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, கரெக்ட்டான டைமுக்கு இவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன போடாது. அதாவது அவங்கள வந்து செட் பண்ணி விடாது. ஸ்விட்ச் பண்ணி விடாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க எப்ப அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்க வீட்ட 2 ஆக்கி வச்சிருக்கும். ஃபுல்லா அப்படி இப்படி பண்ணி சாப்பிட்ட இடத்தெல்லாம் அது மாரி கண்டபடி போட்டுக்கிட்டு அசிங்கமா ஆக்கி வச்சிருக்கும். இப்ப இவங்க முழிச்சோன அவங்க தான அந்த வேலையெல்லாம் கிளீன் பண்ணி அந்த தான் பண்ண வேண்டியது இருக்கும். அவங்களுக்கு செம்ம டென்ஷனா இருக்கும். இதோட இது பண்ற வேலை இன்னொன்னு வந்து என்னன்னா, இது பாட்டுக்கு ஊர் சுத்தி இது வந்துருச்சு அப்படின்னா, இது பாட்டுக்கு ஊர் சுத்திட்டே இருக்கும். அது எப்ப அவங்கள ஸ்விட்ச் பண்ணி விடும்னா, தனக்கு எதுவும் ஆபத்து ஏற்படுது பார்த்தீங்களா? அதாவது ரத்தம் வர்றது, இல்ல அது மாரி உடம்பு தன்னால ஓப்பன் ஆகி அங்கருந்து ஒரு மாதிரி வர்ற மாதிரிலாம் இதுக்கு தோணவும் தான் டக்குனு போய் அவங்கள மாத்தி மாத்தி விடும். அப்படிதான் இப்ப ஷோ பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு எங்கோ ஒரு மாதிரியா வீங்கி வர்ற மாரி இருக்கும். அப்படியே அவங்க வந்து அப்படியே வயித்துக்கிட்டு அந்த இடத்த அப்படி தள்ளி விட்டுருவாங்க. உள் பக்கம் ஏதோ வீங்கிக்கிட்டே வர்ற மாரி அதுக்கு தோணும். சரின்னு சொல்லிட்டு அப்பதான் அதுக்கு ஃபீல் ஆகும். நம்ம வந்துட்டு அவங்கள போய் ஸ்விட்ச் பண்ணி விடணும் போல இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேக வேகமா ஸ்விட்ச் பண்ணி விட்டுரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரம் இருந்திருப்பாங்க. இருந்துட்டு அவங்க அவங்க ஒரு வாரம் டைம் முடியும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எப்படி வீட்டெல்லாம் நாசம் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே மாரி நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே அங்க ஃபுல்லா அப்படியே வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப இவங்க வரும்போது இவங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்குள்ள கோவத்துல வந்து அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க இந்த மாரிலாம் வேலை பார்க்க வச்சும் இவங்களுக்கு செம்ம அப்படியே கோவம் அதிகமாகி, உடனே அந்த நம்பருக்கு திரும்ப 503க்கு கால் பண்ணி, "அவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றா. அவ இருக்கிறதே எனக்கு பிடிக்கல. என் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. இவ இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது. அவ இல்லாம நான் தனியா இருக்க முடியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, அவன்னு சொல்லிட்டு மொதல் பேசாதீங்க. நீங்க 2 பேருமே ஒரே ஆள் தான் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுக்கு வேற எதுவுமே செய்ய முடியாது. ரூல்ஸ்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதால தனிச்சு எதுவும் செய்ய முடியாதுன்னா, இது அவங்களோட ஜெராக்ஸ் தானே, ஒரிஜினல் கிடையாதுல்ல. அப்படியே டென்ஷன் ஆகி திரும்ப ஃபோனை வச்சுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஆஃபீஸ்க்கு வருவாங்க. ஆஃபீஸை பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து இழுத்து மூடிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இது நல்லா வளர்ந்துகிட்டு வந்துட்டு இருந்த நேரத்துல இப்ப எல்லாத்தையுமே மூடிட்டாங்களே அப்படின்னோனே, ஆமா மேனேஜர் எல்லாத்தையும் மூடி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். என்ன இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்பாங்க. அதுக்கு அவங்க உடனே டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, ஆமா இந்த நீ பண்ண ஷோ வந்து போதும் நிப்பாட்டிட்டோம். நம்மளோட சேனலோட டிஆர்பி இப்ப எவ்வளோ தெரியுமா? அதனால இனிமே நீ மார்னிங் ஷோ பண்ண போறது கிடையாது. நைட் ஷோ பண்ண போறேன். அதுல வந்துட்டு எவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா? அப்படின்னு சொன்னோனே இவங்களுக்கு சந்தோஷம் தாங்காது. அந்த அளவுக்கு அதாவது நைட் ஷோனா ரொம்ப பிரபலமா இருக்கவங்கள தானே வச்சு பண்ணுவாங்க. இப்ப நம்மளுக்கு அந்த பிளேஸ் கிடைக்குது அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து வருவாங்க. இது எப்படியாவது அது பண்ணிடணும். இந்த ஷோ முடிஞ்ச லாஸ்ட் வந்து அந்த ஃபைனல் ஷோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லபடியா பண்ணி குடுத்துட்டோம்னா நம்ம பேரும் புகழும் வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கனவுலயே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இப்ப இந்த ஷோலாம் வந்ததுனால ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கிறதுனால அவங்களால இவங்கள ஸ்விட்ச் பண்ணவே விட முடியாது. அதனால இன்னும் ஒரு நாள் மட்டும் நான் வெளியே சுத்திக்கிறேன். ஒரு நாள் மட்டும் வெளியே சுத்திக்கிறேன்னு சொல்லி சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அந்த முதுகுல இருந்து அவங்கள்ட்ட இருந்து எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முடியல அப்படின்ற வரும்போது இவங்கள ஸ்விட்ச் ஆன் பண்ணி விடுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, இப்ப எந்திரிச்சு வெளியே வருவாங்க. அப்படி ஒரு கோலத்துல இருப்பாங்க. ஏன்னா அவங்கள கரெக்டான டைம்ல பண்ணாததுனால, அவங்களோட இதெல்லாம் வந்து அதிகமா எடுத்துக்கிட்டே இருந்ததுனால, இவங்களோட உடம்பு பார்த்தீங்கன்னா, பாதி அப்படியே நேரா பிரிச்ச மாரி பாதி பக்கம் அப்படியே ரொம்ப வயசாகி வெள்ள முடிய ஆயிடும். இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் அந்த 50 வயசுக்கு எப்படி இருந்தாங்களோ அப்படி இருப்பாங்க. அவங்க ஃபோன் அடிச்சு அந்த 503க்கு ஃபோன் அடிச்சு அப்படி சத்தம் போட்டு திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவ வந்து இந்த மாரிலாம் பண்ணிட்டா, இனிமே அது எனக்கு வேண்டாம் அப்படி
இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணுறதா இருந்தால் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கீங்களோ அது மாதிரி தான் இருக்க முடியும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். இந்த கோலத்தில் இருக்கம்மா, இதே மாதிரி இருக்கிறத எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? அழகாக இருக்கணுன்றதுக்காக தானே அவளே வர வச்சோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. சரி பரவாயில்ல, நான் ஸ்டாப் பண்ண விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்பவும் அவங்க பாட்டுக்கு அவங்க சகிச்சுக்கிட்டு ஏன்னா அவங்க அழகாக இருக்கணும்னு நினச்சதுனால இப்போ இந்த மாதிரி கோலத்தில் இருக்க முடியாதுன்னு அவங்க மைண்டு போகிறதுனால அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அவங்கள ஸ்விட்ச் பண்ணுற டைம் வரும். அவங்க வந்துட்டு இப்போ வீட்டில் என்ன பண்ணுறது, இப்போ முழிச்சு உட்காந்துருக்காங்க, வயசான தோற்றத்தில் வேற இருக்காங்க. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்க வேலை பார்க்கும்போது ஒரு புக்கு கொடுத்தாருல, அது சமையல் புக்காக தானே இருந்தது. இது இருந்தால் உனக்கு பொழுது போகுன்னு சொல்லி கொடுத்துருப்பாருல, அதை வச்சு எதாவது சமைக்கலாம்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருப்பாங்க, வெளியவும் போக மாட்டாங்க. அதோட டிவி ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க நடிச்ச ஆடாகவும் அவங்க நடிச்ச ஷோவும் தான் ஓடிட்டு இருக்கும். இதுக்கிடையில் அவங்கள ஒரு பேட்டி எடுத்திருப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க, எங்கேருந்து வந்தீங்க, இவ்வளோ நாள் நீங்கள் இங்கே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது நான் கிராமத்துலேருந்து வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அள்ளி போட்டுட்டு இருப்பாங்க. அதோட இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் பேரை சொல்லி கேட்கும்போது அவங்கெல்லாம் ஒரு அழகா, நான் தான் இப்படி அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே சொல்லிடி, நான் தானே நீ தானே நான் அப்படின்றத சொல்லு, ஏன் சொல்ல மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிவியை பார்த்துக்கிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. அவங்க கொடுக்குற பேட்டி, இதுக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி வந்து இப்போ ஒளிபரப்பாயிட்டு இருக்கும். அதை பார்க்க இவங்களுக்கு பயங்கரமாக வெறி ஏறி என்ன பண்ணுவாங்கன்னா டிவியவே தூக்கி போட்டு உடச்சிருவாங்க. இவங்களுக்கு ஆத்திரம் அடங்கவே அடங்காது. அவங்க பேசுகிறதெல்லாம் கேட்கவும் டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, டிவியை உடச்சி போட்டாங்க. வீட்டில் அவங்களோட ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பார்த்தா அவங்க இருக்கிறது ஃபுல்லாக வந்து பெரிய அந்த கண்ணாடி போட்ட ரூமாக தானே இருக்கும் அவங்களோட ரூம், அப்பார்ட்மெண்ட்டு. அதை பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் ஃபுல்லாக அவங்களோட அந்த சின்ன வயசு பொண்ணு இருக்காங்க, இவங்களோட போஸ்டர் தான் ஃபுல்லாக ஒட்டியிருப்பாங்க. அதை பார்க்கவே இவங்களுக்கு வெறி ஏறிட்டே இருக்கும்னு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயுமே அவளை பார்த்துடக்கூடாதுன்றதுக்காக வீட்டை சுற்றிலுமே அந்த கண்ணாடி டோர் ஃபுல்லாகவே வந்துட்டு நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, அதை ஃபுல்லாக ஒட்டி வச்சுருவாங்க. எங்கேயுமே அவள் ஃபேஸை நான் பார்க்கவே கூடாது அப்படின்றதுக்காக என்னென்னலாம் முடியுமோ அத்தனையும் அவங்க பண்ணி வச்சுருவாங்க. அதோடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவங்கள ஆன் பண்ணி விடுற டைம் வந்துருச்சு. ஆனால் இவங்க கரெக்டாக அந்த டைமுக்கு ஆன் பண்ணி விட்டுறாங்க. அந்த சின்ன வயசு பொண்ணு தான் இப்போ இல்லை விவரம் தெரியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கு. அதோட இவங்க ஆன் பண்ணி விட்டோன்னா அவங்க எந்திரிச்சிருவாங்க, திரும்ப அந்த ஷோக்கெலாம் போவாங்க. அந்த ஷோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட் ஆகிட்டே இருக்கும். இவங்க ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டே இருந்துகிட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த 2 பேருமே விரும்புகிறது, அழகு பிரபலமாகணுன்றது தான். அதனால் அவங்களும் அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். பாய் ஃப்ரெண்டு சொல்ல வேண்டியதே இல்லை. அது மாதிரி அவர் கூட திரும்ப வீட்டுக்கு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா வருவாங்க. அப்போ இவங்களை பண்ணுற டைம் வரும். அவங்கள பண்ணி விடாமல் வழக்கம் போல் அவங்கள எழுப்பி விடாமல் இவங்களே இருந்துகிட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. இதுக்கு மூலியமாக வந்து அவங்க ஃப்ரெண்டை வேற கூப்பிட்டு வந்திருப்பாரு. இப்படியே 3 மாதமும் ஓடி போயிடும். அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க சில வேலையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திரும்ப அந்த பிளட் வர்றது அந்த மாதிரிலாம் ஆகும்போது இப்போ திரும்ப பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இங்கே அந்த இன்ஜெக்ஷன், அதாவது இந்த மருந்து சாப்பிட்ற இது இருக்குது பார்த்தீங்களா, அதை அவங்க முதுகுலேருந்து எடுக்கணும், அதை எடுத்துகிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த டப்பாவை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது கெட்டு போயிருக்கும். அது ஏன்னா அவங்க டைம் வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதை பண்ணாமல் அவங்க விட்டதுனால வந்து அது எக்ஸ்பைரி ஆனோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எதாவது சமாளிச்சுக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி கெட்டு போனவுன்னா அவங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இதுக்கு வேறு ஏதாவது பண்ண முடியுமா, வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது இல்லை வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது, நீங்கள் அவங்கள தான் சுவிட்ச் ஆன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவங்களுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்கும். என்ன இப்படியே சொல்கிறீங்க, எந்த ஆப்ஷனுமே இல்லையா இதுக்கு, எனக்கு அவள் வரது பிடிக்கலன்னு வழக்கம் போல் புலம்புற மாதிரி திரும்பவும் புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. பாய் ஃப்ரெண்ட் வேறு வீட்டில் இருக்கானே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இதுக்கு மேலே மருந்தும் இல்லை, நம்ம வந்து வேறு எதுவும் சாப்பிடவும் முடியாது, இப்போ அவன் வேறு வீட்டில் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பலதும் அவங்களுக்கு யோசனையாக இருக்கும். வேறு வழி இல்லாமல் இப்போ அவங்கள போய் ஆன் பண்ணி விடணும். ஏன்னா இப்போ அவங்கள ஆன் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அவங்க பண்ணாமல் இவங்க பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அவங்கள பண்ணி தான் ஆகணும். இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அங்கங்கே பிளட்டு வர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி கொலன்னு அந்த மாதிரிலாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வர ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு இவங்க போய் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக போய் அவங்கள போய் அதோடு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்தீங்களா, அவங்கள ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு பாய் ஃப்ரெண்டு வேறு உட்காந்துட்டு இருக்காரு வெயிட் பண்ணிக்கிட்டு. இவங்க பாட்டுக்கு உள்ளே போனவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க மயங்கிட்டாங்க. இப்போ இவங்க எந்திரிச்சு வராங்கல்ல, அப்படியே கத்தி கதறிக்கிட்டு இவங்களை போட்டு அவ்வளோ திட்டிகிட்டே எந்திரிச்சு வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா வேற ஒரு வாய்ஸாக அவங்களுக்கு குரலே மாறி போயிருக்கும். யாருன்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து கேட்டுகிட்டே இருப்பார். யாராக இருந்தாலும் வெளியே போடான்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஐப்பட விக்ரம் மாதிரி அந்த இதில் போட்டு வச்சுருப்பாங்க. டோட்டலாக மாறி இருப்பாங்க, விகாரமாக மாறி இருப்பாங்க. அந்த அடையாளமே இருக்காது. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது. அவர் வேற யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்கும்போது இவங்க கதவை திறக்காம பாத்ரூம்குள்ளே இருந்துட்டு வெளியே போடான்னு திட்டினோன்னு அவரும் பயந்துக்கிட்டு எந்திரிச்சு வெளியே ஓடிடுவார். என்ன நினச்சிப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் இவளை விட்டோம் அப்படின்னா நம்ம உயிரையும் சேர்த்து இவ எடுத்துருவா, அதனால இதுக்கப்புறம் அவள் வந்து வேண்டியதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு ஆப்ஷனுக்காக திரும்பவும் இவங்களும் கால் பண்ணி கேட்பாங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவங்க எப்பவும் சொல்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் இவளை உயிரோடு விட்டோம் அப்படின்னா திரும்ப 7 நாளுக்கு அப்புறம் எந்திரிச்சு நின்று நம்ம உயிரை எடுத்துருவா, அதனால நான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போது இப்போ நான் நிப்பாட்டினா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிப்பாட்டினா நீங்கள் இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கீங்களோ அதே மாதிரி
தான் நீங்கள் இருப்பீங்க, உங்கள் லைஃப் இருக்கிற வரைக்கும், உங்களுக்குன்னு வயசு இருக்கும்ல, அந்த வயசு இருக்க வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு பரவாயில்ல, நான் இதே மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இனிமேல் அவள் வரவே கூடாதுன்ற முடிவு எடுத்துருவாங்க. அதோட இந்த தோற்றத்தில் இருக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லையா, அதோட சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க. இழுத்துட்டு வந்து இவளை வந்து விடவே கூடாது, இவளை உயிரோடு விட்டாதானே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தை பார்க்கும்போது அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்களா, பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்னா, நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே இவ்வளோ வர வச்சோம், இவன் ஒன்றும் வேற ஆள் கிடையாதே, நம்ம தான் இவளும், அவன் மேலே எதுக்காக நம்ம இப்படி பொறாமப்படணும், இந்த நாளுக்காக தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நாளைக்கு அவளுக்கு அந்த ஷோ வேற இருக்குது, இந்த நேரம் பார்த்து அவளை நம்ம இது இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா அவளோட ஆசை என்னோட ஆசை எல்லாம் ஒன்றா போயிருமே, அப்படி நம்ம பண்ணக்கூடாது, இவன் வந்து உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவாங்க. அதனால இவங்களுக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷனை போடுவாங்க. போடும்போது எப்போவுமே ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போடும்போது ஒருத்தர் எந்திரிப்பாங்க, ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அவங்க எல்லாமே தனக்குள்ளே பேசி பார்த்துட்டு ஓகே அவள் இருக்கட்டும் அப்படின்ற முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனால் அவங்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை பண்ணாமல் இப்போ இந்த இன்ஜெக்ஷன் போடுமோ இப்போ அட் அ டைம்லேயே 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்துருப்பாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. யாரும் ஒருத்தர் தானே இருப்பாங்க. 2 பேரும் எந்திரிச்சு உட்காந்தோன்னு 2 பேரும் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து பயந்துப்பாங்க. பயந்துக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா, என்னை வந்து கொல்ல பார்த்துட்டியா அடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கோவம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பயங்கரமாக இவங்களை போட்டு அடித்து இவங்களை ஒரு வழியாக்கி கடைசியில் இவங்களை இல்லாமே ஆக்கிடுவாங்க. அவங்களாவது லாஸ்ட் மினிட்ல யோசிச்சு இவங்களை விட்டுட்டாங்க. இவங்க அதை கூட யோசிக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்களோட கதையை முடிச்சு விட்டாங்க. இனிமேல் எனக்கு தொந்தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு இனிமே தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதோடு வந்துட்டு அப்புறமா தான் ஐயோ இவ இருந்தால் தானே நம்ம மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. இருந்தாலும் இதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம், இப்போ இன்றைக்கி ஷோ இருக்குது அதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. இந்த ஒரிஜினல் ஆள் இருக்காங்களா, அந்த ஹீரோயின் வந்து இறந்து போயிருப்பாங்க. இவங்க வந்துட்டு அங்கே போய் நின்றுட்டு அந்த ஷோவை எப்படியாவது பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த பேரை வாங்கிடணும் அப்படின்ட்டு கிளம்புவாங்க. வேகமாக போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் ஷோக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த ஷோக்கும் போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஷோ ஆரம்பிக்கும் போதே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்களுக்கு அந்த ஒரு பல்லு ஆடுற மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த பல்லு கையோட தனியாக வந்துடும். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதோடு வந்து திரும்ப திரும்ப பல்லை தொட்டு பார்ப்பாங்க. அடுத்தடுத்த பல்லு வந்து ஆடி ஆடி எல்லா பல்லுமே கீழே விழுந்துடும். ஏன்னா அவங்களோட ஒரிஜினல் வந்து போனதுனால இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்றதை அவங்க புரிஞ்சுப்பாங்க. என்னடா இது ஒரு பல்லு எல்லா பல்லுமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாயிடும். சரி எப்படியாவது இப்போ நம்ம வீட்டுக்கு போகணும், ஏதாவது மருந்து இருந்தால் அந்த மருந்தை உடனே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகலான்னு நினைப்பாங்க. வெளியே அந்த எல்லா பல்லும் போயிடுச்சு, இப்போ பல்லே கிடையாது அவங்களுக்கு. சரின்னு சொல்லிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு வெளியே வருவாங்க. வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஷோ மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து நிற்பார். இவ தான் எங்கள் ஷோவோட குயின் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தி வைப்பார். உங்களுக்கு ஒரு மாதிரி தர்ம சங்கடமாகிடும். இப்போ இந்த இடத்த விட்டு போகணும்னா அந்த ஆள் வர போட மாட்டான். சரி என்னம்மா சிரிக்காமல் இருக்கா, சிரிச்சாதானே அழகாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண வாயை திறந்தா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அதோட எல்லாரும் முன்னாடி சிரிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பல்லு தெரியாத மாதிரி சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஈன்னு இழிச்சிட்டு அங்கேருந்து விட்டா போதுன்னு வேகமாக இப்போ லிஃப்ட்டில் ஏறுவாங்க. லிஃப்ட்டில் ஏறி போய் அந்த பட்டன் அமுத்துவாங்க. நெகம் தனியாக வரும். கீழே வந்துடும். அதோடு பார்த்தீங்கன்னா காது தனியாக வந்து விழ ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு உறுப்பாக அப்படியே தனித்தனியாக வர மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. எப்படியாவது வீட்டுக்கு உடனே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கும் வந்துருவாங்க. வீட்டுக்கும் வந்தாலும் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாதுல, அதான் ஒரிஜினல் தான் இறந்து போயிட்டாங்களே. அப்போ டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் ஞாபகம் வரும். அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க ஃபஸ்ட் டைமே சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆள் ஒரு லைஃப் டைமில் ஒரு தடவை தான் இந்த இன்ஜெக்ஷனை போடணும், திரும்ப போட்டிங்கன்னா அதை டோட்டலாக மாற்றி விட்டுருன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த ஷோவை எப்படியாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே அந்த இன்ஜெக்ஷனை அந்த ரூல்ஸை மீறி இன்ஜெக்ஷனே போட்டுருவாங்க. போட்டு கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அதை என்ன தோற்றம்னு சொல்ல முடியாத அளவுக்கு விகாரமான ஒரு தோற்றமாக வந்துடும். அவங்க ஃபேஸ் வந்து முதுகு பக்கமாக போயிடும், வேறு மாதிரி ஆகிடுவாங்க புதுசு. ஏன்னா அவங்களுக்குள்ளேருந்து இன்னொரு உருவம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்க அதாவது இன்ஜெக்ஷன் போட்டால் இன்னொருத்தவங்க வருவாங்களா, அந்த மாதிரி வரவும் இப்போ இதுவே டூப்ளிகேட், இதுக்குள்ளேருந்து இன்னொரு டூப்ளிகேட் வரன்ற பேரில் அது மாதிரி செய்யவும் இவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனாலும் இந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுக்கிட்டு அந்த ஷோக்கு திரும்ப போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸை வந்து ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணிக்கிட்டு பேப்பரில் தான் அந்த மாதிரி மாஸ்க் மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டு அந்த ஷோவை போய் எப்படியே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவாங்க. அந்த ஷோ போயிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் வந்து தன்னால் பறந்து போகும். அதுக்கு முன்னாடி எல்லாருமே ரொம்ப இவங்களை வந்து பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அந்த பேப்பர் வந்து மூவ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவங்க ஃபேஸை பார்த்துட்டு ஏதோ மான்ஸ்டர் வந்துருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்து அங்கே இருக்கவங்க எல்லாருமே தூக்கி கண்டதையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னே அவங்களுக்கு அங்கங்கே பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். அந்த ரத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜோட எல்லார் மேலேயும் தெரிச்சுக்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும். இவங்களும் பார்த்தீங்கன்னா எப்படியா அந்த இதை ஷோ பண்ணிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தான் அவ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பேரை வேற இவங்க வச்சுப்பாங்க. அதாவது இந்த பேர் இல்லாமல் அவங்க இப்போ புதுசாக வந்தாங்களா டூப்ளிகேட்டாக தனக்கு ஒரு பேரை வச்சுட்டு நான் தான் அது அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதோ மான்ஸ்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க உருவம் பிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். அப்படியே பாட்பாட்டாக தனித்தனியாக. அப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க தலை மட்டும் அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகும், ஒரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே போகும். அவங்க எல்லாரும் இப்படி ஆகி பயந்து எல்லாம் ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி பிளேடு அந்த மாதிரி ஆகிட்டே இருக்கும். கடைசியில் அது போய் அந்த தலை மட்டும் இருக்குல்ல, அது மட்டும் தேய்ச்சிக்கிட்டே போகும். அந்த தரையாக தேய்ச்சிட்டே போகும். ஏன்னா
உருவம் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். அதோட எங்கே வந்து நிற்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த ஹீரோயினோட பேர் போட்ட ஸ்டார் போட்ட தரை இருந்ததுல, அந்த தரையில் வந்து நிற்கும். அந்த தரையில் வந்து நின்னோட தான் அதுக்கு ஆவி அடங்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்தவுடனே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த தரையோட தரையாக அது அப்படியே அழிஞ்சு போயிடும். எதுவுமே இருக்காது. அந்த சத பகுதியும் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அதையும் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்களும் அழிஞ்சு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியே இந்த படத்தை வந்து முடிப்பாங்க. அதாவது இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான் அப்படின்றத தான் இந்த படத்து மூலியமாக காட்டியிருப்பாங்க. ன்றது வந்து வெளி தோற்றத்தில் கிடையவே கிடையாது. இப்போ வந்துட்டு நம்ம வந்து நீக்ரோ மக்கள்லாம் கூட நம்ம பார்க்குறோம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் அவங்கக்கிட்டேயும் அவ்வளோ அழகு கொட்டி கிடக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். சிரிச்சா அழகாக இல்லாத யாருமே கிடையாது. சிரிச்சா அழகாக மனுஷங்க அவ்வளோ அழகாக இருப்பாங்க. சிரிக்காமல் அழகாக இருக்கிறது மிருகங்க தான். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கும். புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கதை சந்திக்கிறேன்.